வணக்கம் நண்பர்களே. இந்தியாவினுடைய தேசிய மொழி எது? அதாவது இந்தியாவினுடைய நேஷனல் லாங்குவேஜ் என்ன? ஹிந்தி இந்தியாவினுடைய தேசிய மொழியா? இதற்கான விடையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு தேதியிலையும் நிறைய பேருக்கு இது சம்பந்தமாக நிறைய கேள்விகள், சந்தேகங்கள்லாம் இருக்குது. நிறைய நேரத்தில் இந்த செலிபிரிட்டிஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இவங்கெல்லாம் இதை பற்றி அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுவாங்க. இது கொஞ்சம் சர்ச்சையிலேயே முடிஞ்சிடும். ஒரு 3 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு அவர்கள் கூட என்ன சொன்னார், இந்தியன்ஸ் எல்லாருமே ஹிந்தி லேர்ன் பண்ணணும், ஏன்னா இந்தியாவினுடைய தேசிய மொழியை ஹிந்தி தான் சொன்னார். இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்ச்சையாக முடிஞ்சிருச்சு. ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் போகக்கூடிய கேண்டிடேட்ஸ் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போவாங்க, சவுத் இந்தியாவிலேருந்து போவாங்க. இவங்க கூட ஒரு சில சுச்சுவேஷன்ஸை மீட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ முடிச்சு அடுத்த நாள் மெடிக்கல் டெஸ்ட் அட்டன் பண்ணி ஆகணும். ஃபைனல் ரேங்கிங்கில் வரோமோ இல்லையோ மெடிக்கல் டெஸ்ட் அடுத்த நாளைக்கு கம்பல்சரி அட்டன் பண்ணி ஆகணும். டெல்லியில் இருக்க இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் தான் மெடிக்கல் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பேர் இந்த டாக்டர்ஸ் கூட நம்மகிட்ட கேட்பாங்க, ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் ஆகி இன்டர்வியூ ஸ்டேஜ் இருக்க வந்திருக்கீங்க, ஹிந்தி தெரியாமல் எப்படி வந்தீங்க, நாளைக்கு நீங்கள்லாம் எப்படி நாட்டை நிர்வகிக்க போறீங்கன்னு ஒரு சில பேர் நம்மகிட்டே கேட்பாங்க. விளையாட்டாக தான் கேட்பாங்க. ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கே இருக்குது. என்ன கூட ஒரு டாக்டர் அந்த மாதிரி கேட்டார். ஒரு விஷயத்தை என்கிட்ட ஹிந்தியில் கேட்டார் அவர். எனக்கு ஹிந்தி பார்த்தீங்கன்னா அப்போ அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது. இப்போயும் ரொம்பலாம் நாலேஜ் இல்லை. அப்போ நாலேஜ் வந்து சுத்தமாக அந்தளவுக்கு கிடையாது. ஒரு சில வார்த்தை தான் எனக்கு தெரியும். நான் சொன்னேன், சார் எனக்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தான் தெரியும்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார் என்கிட்ட, ஹிந்தி தெரியாமல் நீங்கள் எப்படி இந்த அளவுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டார். ஹிந்தி தான் இந்தியாவுடைய நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு அவர் சொன்னார். நானும் சொன்னேன் திரும்ப, சார் இந்தியாவுக்கு நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். நானும் விளையாட்டாக தான் சொன்னேன். உடனே அவர் திரும்ப கேட்டார், அப்படியா, இல்லையா இவ்வளோ காலமாக நம்ம ஹிந்தியை தான் நேஷனல் லாங்குவேஜ்னு சொல்கிறோம் அப்படியான்னு சொல்லி அவர் திரும்ப என்கிட்ட ரொம்ப சர்ப்ரைசிங்காக கேட்டார். ஸோ இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் கூட இருக்குது. சரி, அப்போ ஹிந்தி இந்தியாவினுடைய நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மை கிடையாது. இந்தியாவில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 45% பேர் தான் ஹிந்தி மொழி பேசக்கூடியவர்கள். அப்ராக்சிமேட்டாக அதுலேயும் ஒரு 25% பேருக்கு தான் ஹிந்தி மொழி மதர் டங்காக இருக்குது, தாய்மொழியாக இருக்குது. ஹிந்தி இந்தியாவினுடைய நேஷனல் லாங்குவேஜ் இல்லை அப்படின்னா இந்தியாவினுடைய நேஷனல் லாங்குவேஜ் என்ன? இந்தியாவுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு தனிப்பட்ட மொழியுமே நேஷ்னல் லாங்குவேஜ் கிடையாது, அதாவது தேசிய மொழி கிடையாது. அப்போ இந்தியாவுக்கு தேசிய மொழினே ஒன்று இல்லையா, எந்த மொழியுமே நம்ம அங்கீகரிக்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு மொத்தம் 22 இந்திய மொழிகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கு. கான்ஸ்டியூஷன் 8th ஷெட்யூல் கீழே 22 ரெக்கக்னைஸ்டு லாங்குவேஜஸ் இருக்குது. ஹிந்தி, தமிழ், உருது, கன்னடா, மலையாளம், குஜராத்தி, இந்த மாதிரி இந்திய மொழிகள்லேயே அந்த ரீஜனல் லாங்குவேஜஸை எல்லாம் சேர்ந்த ஒரு கலெக்ஷன் 22 மொழிகளையுமே இந்திய அரசியலமைப்பு அங்கீகாரம் செய்யுது. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா திராவிடியன் லாங்குவேஜஸும் இருக்குது. தமிழ், கன்னடா, தெலுங்கு போன்ற திராவிடியன் லாங்குவேஜஸும் இருக்குது. சான்ஸ்கிரிட் பேஸில் வந்த லாங்குவேஜஸ் ஹிந்தி, குஜராத்தி, பஞ்சாபி இந்த மாதிரி லாங்குவேஜஸும் இருக்குது. ட்ரைபல் லாங்குவேஜஸும் இருக்குது. சாந்தாலி போன்ற லாங்குவேஜஸும் இருக்குது. அப்போது ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்குள்ள இருக்க பெரும்பான்மையான மக்கள் அந்தந்த இடத்துல என்னென்ன மொழிகளை பேசுகிறாங்களோ எல்லாத்தையுமே இந்திய அரசியலமைப்பு அங்கீகாரம் பண்ணியிருக்கு. அப்போ நம்ம என்ன கவனிக்கணும், இந்தியாவில் மொத்தம் 22 அங்கீகாரம் அளிக்கப்பட்ட மொழிகள் இருக்கு. ஆனாலும் இந்தியாவில் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 2 மொழிகளை அஃபிஷியல் லாங்குவேஜஸாக இந்தியாவில் நம்ம வச்சுருக்கோம். அஃபிஷியல் பர்பஸ்க்கு இந்த லாங்குவேஜஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று ஹிந்தி, இன்னொன்று இங்கிலீஷ். இந்த அஃபிஷியல் லாங்குவேஜஸை முடிவு பண்ணது பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியே இருக்குது. அதை நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த மொழியை நம்ம நேஷனல் லாங்குவேஜாக எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு டிபேட் நடந்தது. அது பார்த்திங்கன்னா ரொம்ப சர்ச்சைக்குள்ளானதாக போச்சு. நேஷனல் லீடர்ஸ்குள்ளே நிறைய வாக்குவாதம்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இந்திய மொழியை நம்ம நேஷனல் லாங்குவேஜாக அறிவிக்க வேணாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. காரணம் நான் சொன்னது தான், இந்தியாவுக்குள்ள இருக்க மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மொழியை பேசுகிறவங்க. இந்தியா ஒரு மல்டி லிங்குவிஸ்டிக் கண்ட்ரி, டைவர்ஸ் கண்ட்ரி. அதனால் எந்த ஒரு மொழியும் நம்ம நேஷனல் லாங்குவேஜாக அறிவிக்க வேணாம்னு முடிவெடுத்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஏதாவது ஒரு லாங்குவேஜை அஃபிஷியல் லாங்குவேஜாக அறிவிச்சாகணும். ஏன்னா இந்த ரீஜனல் லாங்குவேஜ் எல்லாத்தையும் வச்சுமே நம்ம அஃபிஷியலாக நம்மளுடைய நிர்வாகத்தை நடத்த முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது, டாக்குமெண்ட்ஸ் உருவாக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஏதாவது ஒரு மொழியை அஃபிஷியல் லாங்குவேஜாக ஆக்கணும்னு நினச்சாங்க. இதில் ஒரு பிரச்சனையாச்சு. என்னென்னா, முதல்ல ஹிந்துஸ்தானி அப்படிங்கிற மொழியை அஃபிஷியல் லாங்குவேஜாக ஆக்கிடலாமான்னு டிபேட் நடந்தது. ஹிந்துஸ்தானி அப்படிங்கிறது ஹிந்தியும் உருதுவும் சேர்ந்த ஒரு மிக்சர். பேசிக்காக இது வந்து ஹிந்தி தான், இதில் உருதுவோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும். இந்துஸ்தானி பார்த்தீங்கன்னா அந்த வொக்காபுலரிலாம் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும்.
இந்த மொழியை தான் அஃபிஷியல் லாங்குவேஜாக ஆக்கிடலான்ற ஒரு ஐடியா இருந்தது. ஆனால் இந்தியா பார்ட்டிஷன் ஆனதுக்கப்புறம், பாகிஸ்தான் இந்தியா அப்படின்னு 2 ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு ரிலீஜியஸ் கலர் உள்ளே வந்துருச்சு, ஒரு டிவிஷன் உள்ளே வந்துருச்சு. பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா உருது அவங்களோட லாங்குவேஜாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இதில் என்ன ஆச்சுன்னா ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டது. பாகிஸ்தான் உருது அக்செப்ட் பண்ணிட்டதுனால இந்துஸ்தானிய லாங்குவேஜை நம்ம அக்செப்ட் பண்ண வேணாம், ஏன்னா அதுக்குள்ளேயும் உருது இருக்குது, அதனால் நம்ம ஹிந்தியை மட்டுமே நம்மளுடைய அஃபிஷியல் லாங்குவேஜாக அக்செப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஹிந்தியை அஃபிஷியல் லாங்குவேஜாக அக்செப்ட் பண்ணலான்னு முடிவுக்கு வந்தாங்க. ஆனால் நம்ம கான்ஸ்டியூஷன் நிறுவப்பட்ட அந்த நேரத்தில் 1950 ஹிந்தியோட சேர்த்து இங்கிலீஷையும் நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜாக வைக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டது. ஏன்னா இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் வேர்ல்டு வைட் யூஸ் பண்ணுற ஒரு மொழி இங்கிலீஷ். நம்ம வெஸ்டர்ன் தாட்ஸ், வெஸ்டர்ன் ஐடியாஸ், அந்த எஜுகேஷனை நம்ம எடுத்துக்கணும்னா அது கண்டிப்பாக இங்கிலீஷுடைய உதவியும் நமக்கு தேவை. ஏன்னா நம்மளும் வந்து முன்னேறணும். அப்போதைக்கு இங்கிலீஷும் ரொம்ப இன்றியமையாததாக இருந்தது. அப்போது ஹிந்தியோட சேர்த்து இங்கிலீஷும் நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜாக அக்செப்ட் பண்ணலான்ற ஒரு முடிவுக்கு நம்ம வந்தோம். எப்போ நம்ம கான்ஸ்டியூஷனை உருவாக்கின அந்த டேட்டில். ஆனாலும் இங்கிலீஷை ஒரு 15 வருஷம் வரைக்கும் நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜாக வைக்கலாம். அதாவது 1965 வரைக்கும் அஃபிஷியல் லாங்குவேஜாக வைக்கலாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து அதையும் சேர்த்து இந்தியோட அஃபிஷியல் லாங்குவேஜாக வைக்கலாமா வேண்டாமான்ற முடிவு எடுக்கலாம்னு நம்ம வந்து அப்போதைக்கு நம்ம முடிவு எடுத்து வச்சிருந்தோம். ஆனாலும் 1965க்கு அப்புறமும் ஹிந்தியோட சேர்த்து இங்கிலீஷையும் நம்ம தொடர்ந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக யூஸ் பண்ணலான்னு முடிவு எடுக்கப்பட்டது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் 1963. இந்த சட்டம் மூலமாக இந்தியோடு சேர்த்து இங்கிலீஷையும் நம்ம இன்டெஃபினிட்டாகவே நம்ம இந்தியாவில் அஃபிஷியல் லாங்குவேஜாக யூஸ் பண்ணலான்ற முடிவு எடுத்தாங்க. இந்த காரணத்தால் தான் இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்தியாவில் இந்தியோடு சேர்த்து இங்கிலீஷும் அஃபிஷியல் லாங்குவேஜாக நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் மெயினாக இங்கிலீஷ் தான். இதை தான் நம்ம உணரணும். நான் சொன்னது போல் இந்த மொழி அப்படின்னு வரும்பொழுது இளைஞர்கள் மத்தியில் நிறைய குழப்பங்கள் இருக்குது, தெளிவின்மை இருக்குது. அதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்தியாவில் நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு மொழி இன்னைக்கு வரைக்கும் இல்லை. 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்குது. ஹிந்தியும் இங்கிலீஷும் இன்னைக்கு தேதி வரைக்கும் அஃபிஷியல் லாங்குவேஜஸாக இந்தியாவில் நம்ம வச்சுருக்கோம். நன்றி.